ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு தாங்க. நாங்கள் கிரிவலம் போகணுன்ட்டு ரொம்ப நாள் பிளான் பண்ணிகிட்டு இருந்தோங்க. ஆக்சுவலாக இந்த வாட்டி அமைஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமிங்க. இந்த சித்ரா பௌர்ணமியில் போனால் அவ்வளோ ஸ்பெஷல்ன்ட்டு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இந்த வாட்டி ஃபஸ்ட் டைம் நாங்கள் சித்ரா பௌர்ணமியில் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நாங்கள் பௌர்ணமி கிரிவலத்துக்குலாம் போயிருக்கோம். பட் சித்ரா பௌர்ணமிக்கு இதாங்க ஃபஸ்ட் டைம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கத்தில் ஸ்பெஷல் பஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100-150 பஸ்ஸு விட்டுருக்காங்க. ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாகவும் இருந்துச்சு. பரவாயில்ல, சாமி பக்தர்கள் இவ்வளோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோங்க. பஸ் ஏறி உட்காந்துட்டு தாங்க. ஈவினிங் ஒரு 6 மணி போல் பஸ் எடுத்தாங்க. நாங்கள் போய் சேர்கிறதுக்கு 12 மணி ஆகிடுச்சுங்க. ஹெவி டிராஃபிக்ங்க. அப்போவே நினச்சிட்டோம் நல்லா மாட்டிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு நான் எந்த க்ரௌடும் நாங்கள் பார்த்ததே கிடையாதுங்க. ஹெவி க்ரௌடுங்க. ஆக்சுவலாக இது வந்து நைட்டு 12 மணிக்குங்க. இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே இங்கே பஸ்ஸை விட்டுட்டாங்க. உள்ளே கூட யாரையும் அலோவ் பண்ணலை. இங்கேருந்து ஷேர் ஆட்டோவில் போய் தாங்க நம்ம கிரிவல பாதையை ரீச் பண்ண முடியும். அதனால் ஷேர் ஆட்டோ எவ்வளோ கேட்டால் 50 ருபீஸ் சொன்னாங்க. ஈச் பர்சனுக்கு 50 ருபீஸ் கொடுத்து ஷேர் ஆட்டோவில் ஏறி உட்காந்துட்டு தாங்க. ஒரு 5 மினிட்ஸில் எடுத்துகிட்டு போய் விட்டுட்டாங்க. கிரிவல பாதைக்கிட்ட வந்துட்டோங்க. நம்ம கிரிவல சுத்தத்துக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் இதுக்கு முன்னாடி ஒரு கிரிவலத்துக்கு வந்திருக்கோங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ க்ரௌடே கிடையாதுங்க. ஆக்சுவலாக ரொம்ப காலியாக இருந்தது, பீஸ்ஃபுல்லாக இருந்தது, நடக்கிறதுக்கும் ரொம்ப இதுவாக இருந்துச்சு. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா பெரிய வைப்புங்க. எவ்வளோ கூட்டங்க, அப்பா நினச்சே பார்க்க முடியல. அவ்வளோ கூட்டங்க. காலில் எடுத்து கூட வைக்க முடியல, அந்தளவுக்கு க்ரௌடு அவ்வளோ க்ரௌடுங்க. திருவண்ணாமலையில் இவ்வளோ பக்தர்கள் இருக்காங்கன்ட்டு நான் இன்றைக்கி தாங்க இதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன். பட் ஆனால் இது வெறும் சென்னை பீப்புளோ தமிழ்நாட்டு பீப்புள் மட்டும் கிடையாதுங்க. ஆந்திராலேருந்து, அதர் ஸ்டேட்லேருந்து, அதர் கண்ட்ரிலேருந்து எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. இந்த திருவண்ணாமலையை பற்றி சொல்லணும்னா, இது வந்து ஒரு பஞ்சபூத ஸ்தலத்தில் தீபஸ்தலமான திருவண்ணாமலைங்க இது. அதனால் இங்கே கோயில் எப்போவுமே ஸ்பெஷல் தாங்க. ஆக்சுவலாக ஒரு 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் இவ்வளோ க்ரௌடெலாம் வரமாட்டாங்க. இது என்னன்னு தெரியல, ஆந்திரா மக்களால் ரொம்ப இழுக்கப்பட்டு இந்த கோவிலில் வந்து ரொம்ப க்ரௌடு சேர்ந்து போச்சுங்க இப்போது. பட் நடக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய இடத்துல என்னால் வீடியோ எடுக்கக்கூட, ஃபோன் கூட வெளியே எடுக்க முடியல, அந்தளவுக்கு க்ரௌடுங்க. இந்த சித்ரா பௌர்ணமிக்கு இப்போ ஏன் இவ்வளோ க்ரௌடுன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டு முழுவதும் நம்ம கிரிவலத்துக்கான வர பலன் வந்து இந்த ஒரு சித்ரா பௌர்ணமியில் கிடைக்குன்றது ஒரு ஐதீகமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் எனக்கு வந்த இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி இருந்ததுங்க. இந்த கிரிவல பாதையை பற்றி சொல்லணும்னா டோட்டலாக ஒரு 14 கிலோமீட்டர்ஸ் நடக்கணுங்க. அதுதாங்க, அதாவது அந்த மலையை சுற்றி ஒரு 14 கிலோமீட்டரு வழி இருக்குங்க. அந்த சுற்றி வந்து நம்மளை கடவுளை தரிசனம் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பிரிச்சுவல் மூமெண்ட் தாங்க இந்த திருவண்ணாமலை. இந்த வீடியோ பார்க்குறவங்க திருவண்ணாமலைக்கு போயிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட அனுபவம் எப்படி இருந்தது எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 1 o'clock போல் ஸ்டார்ட் பண்ணோங்க. முடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி போல் ஆயிடுச்சுங்க. பகல் ஆனவுடனே மலையை சுற்றி வர்றது நல்லா தெரிய ஆரம்பிச்சிச்சு. மலையும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலாக க்ரௌடு அதுக்கப்புறமும் கொஞ்சம் வந்துகிட்டே இருந்தாங்க. இதுக்கு நடுவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மழை கொஞ்சம் நேரம் பெஞ்சுதுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு 1 hour கிட்ட மழை பெஞ்சுது. பட் அதுலேயும் பீப்புள் வந்து விடாமல் நடந்து போயிட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்தோன்னே ஒரு ட்ரம்ஸ் இருந்தது. என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிவிட்டு அதையும் ஒன்று வாங்கினோங்க. 100 ருபீஸ் சொன்னாங்க. வாங்கிட்டு அதையும் நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம். ரொம்ப நல்லா அடிச்சுது. அதை எடுத்துகிட்டு போய் அவன்கிட்ட கொடுத்தோன்னே அவனும் ரொம்ப சந்தோஷமாயிட்டான். இந்த வீடியோ நேற்றே போடலான்னு நினச்சிருந்தேங்க. பட் ஆனால் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. சாரி ஃபார் டிலே. நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து கரெக்டாக டைமுக்கு அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்காங்க. இந்த சித்ரா பௌர்ணமிக்கு தாங்க இவ்வளோ க்ரௌடு. நெக்ஸ்ட் பௌர்ணமிலாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ க்ரௌடு இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏதாச்சும் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் பௌர்ணமிக்கு கண்டிப்பாக வந்து இந்த போயிட்டு வந்து எனக்கு சொல்லுங்கள். நானும் அடுத்த பௌர்ணமிக்கு எப்போயாச்சும் போனால் கண்டிப்பாக நானும் வீடியோ போடுறேன். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.